இருக்குது? பேச்சே கிடையாது. மூச்சாவது வருது இல்ல? அதுக்கா பஞ்சம்? பெருமூச்சே வருது. நேரத்துக்கு சோறு எல்லாம் வேகமா தான் வரும். சுந்தரம் ஒண்ணு கிடையாது, ஒழுங்கா இருக்காங்க. அதுல இந்த குழந்தை இந்த மாதிரி குழந்தை சிறைச்சாலை தலைமை காவல்னா ஒழுங்கு தானா வரும். எல்லாரும் பேசாம இருக்காங்க. வேண்டாம் எடுக்கிறான். கொஞ்சம் இழுவை இருக்கு. யாருக்கு இருக்கு? எப்ப போகலாம்? யாருக்கு அதே என்ன இருக்குது? புலவர் ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அவர்தான் ஒருத்தர் தான் அடங்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப நாளா பேசவே முடியாம இருந்தவன் திடீர்னு பேச்சு வந்திருக்குது இல்ல, கொஞ்சம் வேகம் அதிகமா தான் இருக்கும். அவனை நான் பாக்குறேன். என்னப்பா நீ 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 பேசும். நின்னு போச்சு, பேச்சு வரல. முயற்சி செய்யும். ஐயா புலவரே, என்ன உங்களுக்கு நினைவு இருக்குதா? என்னை உமக்கு நினைவிருக்கிறதா? பழமையை மறக்கும் பழக்கம் இல்லை எனக்கு. அப்படின்னா நான் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். அரண்மனை நந்தவனத்தில் புஷ்பங்களை பறிக்க எனக்கு அனுமதி கொடுத்த காவலரே நீர்தானே? அவனேதான் அதே காவலன் தான். அன்னைக்கு நந்தவன காவல், இன்னைக்கு சிறைச்சாலை காவல். காவல்லையே தான் நிக்கிறேன், நகர முடியலையே. நீ சொல்வது தவறு. காவல் என்ற சொல்லே மிகவும் உயர்வான சொல். சொல்லு சரி, ஆனா தொழில் எப்படி? சதா தடிய பூச்சி டிக்க வேண்டியதா இருக்குதே. தவறு. நாட்டையாளும் அரசனை கூட காவலன் என்றுதான் அழைப்பார்கள். பாத்தீங்களா புலவர், உங்களுக்கு அந்த உயர்வு புரியுது, பாமர மக்களுக்கு அது புரியுதுயே. பாவம். ஆமா விடுங்க. நீரே பாமரன் தானே? எப்படி? உள்ளத்தால் நல்லவர் நீர், ஆனால் ஒன்றுமே தெரியாதவர். ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தா இங்க அடபட்டு கிடக்கிறவன் எல்லாம் கட்டி மேய்க்க முடியுமா என்னால? ஐயா நல்லவரே, இவர்களெல்லாம் யார்? அறிமுகப்படுத்துற அளவுக்கு இங்க ஒருத்தரும் பெரிய மனுஷன் கிடையாது. செய்த தவறு என்ன? ஐயோ எம பயலுத. என்ன செய்தார்கள்? என்ன செய்யல? கொலை, கொள்ளை, பொன்னக்கோள், கண்ணக்கோள், குத்து, வெட்டு, சூதாட்டம், பித்தலாட்டம், உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஊரையே ஏமாத்துற பயலுக அத்தனை பேர் இங்கதான் இருக்க. இவர்களுக்கு விமோச்சனமே கிடையாது. ஏது விமோச்சனம்? விடுதலை அடைஞ்ச 2வது நாளே மறுபடியும் திரும்பி இங்கே எல்லாம் வந்துடுறான். ஏனப்படி? வசதி, சின்ன ருச்சி, உடம்ப வளர்த்துட்டா உழைக்கிறதுக்கு கூச்சப்படுறான். திடச்சித்தம் இல்லாதவர்கள். இவர்களை திருத்தினால் என்ன? இந்த ஜென்மத்தில் நடக்கிற காரியமா அது? ஏன் நடக்காது? கரைத்தால் கரைச்சா என்ன கிடைக்கும்? கல்லும் கரையும். அரச சபையில் என்ன நடந்தது? அது பெரியவர்கள் விஷயம், சிறு பயல்கள் தலையிடக்கூடாது. செல்வாம்பிகை நாச்சியா ஏதோ